வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கார அப்பம் பண்ண போறோம். இந்த அப்பம் வெளியில மொறுமொறுப்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். நல்லா காரசாரமா வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கார அப்பம் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கார அப்பம் பண்றதுக்கு 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 6 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கடலை பருப்பை மட்டும் தனியா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே 4 மணி நேரம் ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஈஸியா அரைப்பற்றோம். நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச காஞ்ச மிளகாய் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் லேசா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள அரிசியையும் மறுபடியும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதுலயும் அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கலந்துட்டு இது கூட 4 மணி நேரமா ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை கொஞ்சமா ஊற வச்சு சேர்த்தோம்னா அப்பம் சாப்பிடும் போது இந்த பருப்பு வாயில கடிப்படும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அப்பம் நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா அப்பம் எடுத்து ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை மாவு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம உடனடியா அப்பம் ஊத்த முடியாது. புளிக்க வச்சுட்டு தான் ஊத்தணும். அதனால மூடி போட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆச்சு. மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சமா மாவு எடுத்து போட்டோம்னா மேலே எலும்பி வந்துருச்சு. மாவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். நான் இந்த கரண்டில ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்துறேன். ஊத்தின உடனே டிஸ்டர்ப் எதுவும் பண்ண வேண்டாம். அது மேலே எலும்பி வரட்டும். இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை எடுத்து அது மேல விடுங்க. நம்ம சமையல் சோடா எதுவும் சேர்க்கல. 3 மணி நேரம் புளிக்க வச்சதுனால அப்பம் நல்லா உப்பி வருது பாருங்க. இப்ப இதை பரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பரட்டி விட்டு அப்ப கோல்டன் ப்ரௌனா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சுவையான காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.